சூரியனை விட 500 டிரில்லியன் மடங்கு பிரகாசமான ஒரு பொருளை வானியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பிரபஞ்சத்தில் இதுவரை காணப்படாத பிரகாசமான ஒரு கருந்துளையை வானியலாளர்கள் தற்போது கண்டுபிடித்துள்ளார்கள். ஐரோப்பிய தெற்கு ஆய்வகத்தின் DLT எனப்படும் மிகப்பெரிய தொலைநோக்கியை பயன்படுத்தி இதனை கண்டுபிடித்துள்ளார்கள். இதுவரை கண்டிராத அளவுக்கு மிகவும் பிரகாசமாகவும் உள்ளதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த ஒளிரும் கருந்துளை குவாசர் என்று அழைக்கப்படுகிறது. அவற்றின் மையங்களில் உள்ள மிகப்பெரிய கருந்துளைகளால் இவை இயக்கப்படுகின்றன. இந்த கருந்துளைகளில் வாயு மற்றும் தூசு விழுவதால் அவை மின்காந்த கதிர்வீச்சை வெளியிடுகிறது மற்றும் ஒரு தீவிரமான ஒளியை உருவாக்குகின்றன என்றும் தெரிவித்துள்ளார்கள். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த குவாசரின் பிரகாசம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாக உள்ளதுடன் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் கூறுகிறார்கள். இது விண்மீன் மண்டலத்தில் உள்ள பிரகாசமான குவாசர்களின் சிறப்பியல்பு என்று கூறுகிறார்கள். J05294351 என்று பெயரிடப்பட்ட இந்த குவாசர் தினந்தோறும் ஒரு சூரியனுக்கு சமமான அளவுக்கு வளர்ந்து வருவதாகவும் சூரியனை விட 500 டிரில்லியன் மடங்கு பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேகமாக நகரும் மேகங்கள், தீவிர வெப்பநிலை மற்றும் பாரிய அண்ட மின்னல்களை மேற்கோள் காட்டி இந்த குவாசர் என்ற கருந்துளை பிரபஞ்சத்தின் மிகவும் நரகமான இடம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த குவாசர் வெளியிடும் ஒளி அசாதாரணமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இன்று வரை அறியப்பட்ட மிக வேகமாக வளர்ந்து வரும் கருந்துளையை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். இது 17 பில்லியன் சூரியன்களுக்கு சமமானது என்றும் மேலும் ஒரு நாளைக்கு ஒரு சூரியன் அளவிற்கு வளர்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த குவாசர் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் அதன் ஒளி நம்மை வந்தடைய 12 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் எடுத்துக்கொண்டதாக வானியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். பூமியில் உள்ள பார்வையாளர்களுக்கு இந்த குவாசர்கள் ஒரு நட்சத்திரங்களைப் போலவே தோன்றுமாம். இந்த ஒளி அனைத்தும் 7 ஒளி ஆண்டுகள் விட்டம் கொண்ட ஒரு சூடான அக்ரிஷன் வட்டில் இருந்து வருகிறது. இது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய திரட்டால் வட்டாக இருக்க வேண்டும் என்று அனோ PhD மாணவரும் இணை ஆசிரியருமான சாமுவேல் லாய் கூறியுள்ளார். மேலும் இந்த குவாசர் 1980ஆம் ஆண்டு முதல் காணப்பட்டாலும் வானியலாளர்கள் அதனை சமீபத்தில் தான் அங்கீகரித்துள்ளார்கள். தொடக்கத்தில் இந்த குவாசர் என்ற விவாதம் எழுந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள சைட்டிங் ஸ்பிரிங் அப்சர்வேட்டரியில் 2.3 மீட்டர் தொலைநோக்கியை பயன்படுத்தி வானியலாளர்கள் இது உண்மையில் ஒரு குவாசர் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இந்த தொலைநோக்கியானது கருந்துளைகளின் அளவை அதிக தொலைவில் இருந்தாலும் அளவிடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கு குவாசர்கள் மற்றும் கருந்துளைகளை படிப்பது மிகவும் அவசியம் என்றும், ஏனென்றால் அது எவ்வாறு உருவானது, விண்மீன் திரள்கள் எவ்வாறு உருவாகின என்பதற்கான மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை அது வழங்குகிறது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.